கர்த்தர் தோன்றினார், ஒரு செயல் வடிவத்தை சொன்னார். அந்த கர்த்தர் செயல் வடிவத்தை கையில வச்சுக்கொண்டு பிற கருத்துகளையும் பிற செயல்களையும் போனா அப்ப கர்த்தருடைய செயல் என்னாகும்? அங்கு மங்கி போகும். அப்ப பிறர் செயல் முன்னால் நின்றுவிடும். இங்கு ஒரே செயல் ஒரே வடிவம். நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. கடவுள் என்பது ஒரு தன்மை, ஒரு செயல், ஒரு வடிவம், ஒரே எல்லாம் ஒண்ணுதாங்கிறது செயல்தான். ஆனால் எல்லாம் வெவ்வேறு அலைவரிசைகளால் தோன்றப்பட்டது. கர்த்தர் என்பது ஒரு அலைவரிசை, குரான்ல இருக்கிற அல்லாஹ் என்பது ஒரு அலைவரிசை, நம் சிவன் என்று சொல்வது ஒரு அலைவரிசை. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, காலம்னா இந்த பூமி சுழற்சி, இந்த பூமி சுழல்கிறது, இந்த சுழற்சிக்கு ஏற்றது போல் ஒரு செயல் வடிவமாக ஒரு ஞானி தோன்றுகிறார். அந்த சுழற்சியை கண்டறிந்தவர், அப்ப கண்டறிந்தவர் அந்த நேரத்துல ஞானம் அடைந்துட்டு வர்றாருன்னா, அந்த கண்டறிந்த ஞானம் அடைந்த ஒருவரை பிற மக்கள்கள் பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன கிடைக்குது? இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்ப நான் ஒரு சுழற்சியில் உருவாகியிருக்கிறேன், நான் ஒரு தன்மையில் இருக்கிறேன், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலைவரிசையில் நான் நிற்கிறேன். என்னை பார்க்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன கிடைக்கும் அப்படி என்று கேட்டால், பொன்னா, பொருளா, பதவியா, உயர்வா, வெற்றியா, என்ன செயல் என்றால், உண்மையை சொல்கிறேன், நான் காலத்தை அறிந்தவன். எனக்கு யார் கடவுள் என்றால், இந்த சுத்துகின்ற பூமி, இந்த சுழற்சியை நான் நன்கு அறிகிறேன். என்னுடைய வேலை என்றால் ஆடு மேய்ப்பது மாடு மேய்ப்பது எப்படியோ அதே போல ஒவ்வொரு நிமிடமும் இந்த பூமி சுழற்சியை நான் கண்டு கொண்டே இருக்கிறேன். அப்ப இந்த சுழற்சியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது கெட்டது நடந்து கொண்டே இருக்கும். உங்களை நோக்கி 10 பொருள் தீமை பொருள் வரும், 10 பொருள் நன்மை பொருள் வரும். இந்த தீமை பொருளையும் நன்மை பொருளையும் வருவதை உங்களால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப என்னை சந்திக்கின்ற மனிதர்களிடம் இருந்து என்ன கிடைக்கும் என்றால், அந்த தீமை பொருளையும் நன்மை பொருளையும் எதை நீ பெற வேண்டுமோ அதை மட்டுமே நீ பெறுவாய். எதை நீ பெறக்கூடாதோ அது உன்னிடம் இருந்து கீழே விழுவும். இதற்காகத்தான் நாங்கள் தோன்றினோம், வேற எதுவும் கிடையாது. 90 குங்குமம், புத்ராஜ, கொய்யா பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாம் இல்ல.